இந்திய கொடி தாங்கிய கப்பல் ஜெர்மன் கடற்கரையில் அருகில் தாக்குதலுக்கு உள்ளானதில் கப்பல் கவிழ்ந்து மூழ்கியது என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். MSV ஃபோர்ஸ் நூர் ஏ ஓலியா என்ற கப்பலில் இருந்த 13 இந்தியர்கள் உட்பட 14 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்தியாவின் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்வானந்தா சோனாவால் தெரிவிக்கப்படுகின்றது. எந்த தூண்டுதலுமின்றி நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த சோனாவால் அப்பகுதியில் மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார். கப்பல் மீது தாக்குதல் நடத்தியது யார் என்பது குறித்து உடனடியாக தெரியவரவில்லை. இருப்பினும் சவுதி அரேபியாவின் ஆதரவு பெற்ற ஜெர்மன் அரசு இந்த தாக்குதலுக்கு ஹூத்தி கிளர்ச்சியாளர்களே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார்கள். செங்கடலின் கப்பல்கள் மீது சமீபத்தில் நடந்த தொடர் தாக்குதலில் இதுவும் ஒன்றாகும். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஈரான் ஹார்மோஸ் நீரிணையை மூடியதைத் தொடர்ந்து சில எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் இந்த மாற்று கடல் வழியை பயன்படுத்தி வருகின்றன. அப்பகுதியில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் ஆழ்ந்த கவலைக்குரிய விடயமாகும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் இந்த அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கின்றார். இந்த பகுதியில் வணிக கப்பல்களை குறிவைத்து தாக்குவது நிறுத்தப்பட வேண்டும். சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு பிராந்திய சர்வதேச நீர்வழி தடையில்லா சுதந்திரமான போக்குவரத்தும் வர்த்தகமும் கூடிய விரைவில் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி ஆதரவு பெற்ற ஜெர்மன் அரசின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலானது கூத்தி பயங்கரவாத அமைப்பு தொடர்ந்தும் செய்து வரும் குற்றச் செயல்கள் மற்றும் தாக்குதலின் ஒரு பகுதியாகும் என்றும் தெரிவித்துள்ளனர். நகரங்களை குறிவைப்பது, விமான நிலையங்கள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது குண்டு வீசுவது, ஏற்றுமதியை முடக்குவது மற்றும் ஜெர்மன் மக்களின் அத்தியாவசிய வருமான ஆதாரங்களை பறிப்பது ஆகியவை இவர்களின் இத்தகைய நடவடிக்கைகளில் அடங்குகின்றன. ஹூத்திகளின் இந்த ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையால் ஏற்பட்ட மனிதநேய பேரழிவில் இது மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் ஹூத்தி அமைப்பு செங்கடல், பாப் அல் மண்டோப் நீரிணை மற்றும் ஏடன் வளைகுடா ஆகிய பகுதிகளில் உள்ள துறைமுகங்களுக்கும் கடல்சார் போக்குவரத்திற்கும் அச்சுறுத்தலாக விளங்குவதோடு பிராந்தியத்தின் பாதுகாப்பை நிலைத்தன்மையும் சீர்குலைக்கும் வகையில் பொருளாதார மற்றும் வர்த்தக நலன்களையும் பாதிக்கின்றது. பிப்ரவரி இறுதியில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு அந்த பகுதியில் உள்ள பல கடல்சார் வர்த்தக வழிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அதைத் தொடர்ந்து உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வழிகளில் ஒன்றான ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மூடியது. இது உலகளவில் கச்சா எண்ணெய் விலையின் கணிசமான தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவிலிருந்து எண்ணெயை சுமந்து செல்லும் ஒரு சில கப்பல்கள் செங்கடலில் உள்ள மாற்று கடல் வழிகளை பயன்படுத்தி வருகின்றன. இருப்பினும் சவுதி எண்ணெய் கப்பல்கள் மீது ஜெர்மனின் ஹூத்தி ஆயுத குழுவினர் சமீபத்தில் நடத்திய தாக்குதல்கள் அப்பகுதியில் அபாயங்களை மேலும் அதிகரித்துள்ளன. செய்தி நிறுவனமான ராய்ட்டர்ஸின் கூற்றின்படி சவுதி ஆதரவு பெற்ற மற்றும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஜெர்மன் அரசின் போக்குவரத்து அமைச்சகம் வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட ஒரு படகை பயன்படுத்தி ஈரானின் ஆதரவு பெற்ற ஹூத்தி இந்த தாக்குதலை நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஹூத்திகள் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஜூலை 20 அன்று சவுதி அரேபியாவின் செங்கடல் துறைமுகங்களை முற்றுகையிடப் போவதாக ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். கடந்த வாரம் அப்பகுதியில் உள்ள கப்பல்கள் மீது பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக பிரிட்டனின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் முகாமை தெரிவித்துள்ளது. இருப்பினும் ஹார்மோஸ் நீரினை மீண்டும் திறக்கக்கூடிய ஒப்பந்தத்தை ஈரானுடன் எட்ட முடியும் என்று மூத்த அமெரிக்க அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்ததை அடுத்து செவ்வாய்க்கிழமை எண்ணெய் விலை 3 வாரங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கும் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் அடுத்த 60 நாட்களுக்குள் போரை முடிவு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கும் ஜூன் மாதத்தில் அமெரிக்காவும் ஈரானும் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டன. ஆனால் ஒப்பந்தத்தின் கையெழுத்தாகி 3 வாரங்களுக்கு பிறகு நீரிணையில் உள்ள கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் மற்றும் அதற்கு பதிலடியாக அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் புதன்கிழமைக்குள் எட்டப்படலாம் என்று நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கூறியுள்ள நிலையில்
பேச்சுவார்த்தை முன்னேறி வருவதாக அமெரிக்க அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தனர். இதற்கிடையில் தான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று, அதுபோன்ற திட்டம் எதுவும் இல்லை என்றும் ஈரான் கூறியுள்ளது. ஓமானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது.